மூன்றாவது கதவு இந்துமதி அவர்கள் உரையாற்ற வருகிறார். முனைவர் இந்துமதி, கல்லூரி விரிவுரையாளர், எழுத்தாளர். இவங்க வந்து முன்னாடி கோதாமணி வந்து செங்கல்பட்டுலேருந்து வந்தாங்க, இவங்க வந்து வேலூர்லேருந்து வர்றாங்க. ஒவ்வொருத்தரோட மெனக்கெடல்கள் இருக்குல்ல, இந்த இடத்துல இந்த இதை வந்து அதை மொத்தமாக அவங்க யூட்டிலைஸ் பண்ணிக்கிறாங்கல்ல, அதுக்கே வந்து நம்ம பெரிய கரகொலி கொடுக்கணும். வணக்கம். போன முறை வரும்போது என் பேர் நான் சொல்லிக்கிறேன்னு சொல்லியே சொன்னேன். ஆனால் இந்த முறை எனக்கு 5 minutes தேவைங்கிறதால அவங்கள சொல்லட்டோன்னு விட்டேன். இது வந்து பிருந்தா சேதுவின் 3வது கதவு அப்படிங்கிறது. இவங்களோட புத்தகங்கள் வந்து ஏற்கனவே நான் வாழ்க்கை வாழ்வதற்கே, கேளடா மானிடவா, கடல் திறந்ததும் கதவு, இந்த 3 நூல்கள் வாசிச்சிருக்கேன். எனக்கு தெரிஞ்சு இது முதல் சிறுகதை தொகுப்புன்னு நான் நினைக்கிறேன், எனக்கு ரொம்ப சரியாக தெரியல. இந்த சிறுகதை வந்து நான் வாசிக்கும் பொழுது 3 விதங்களாக இதை பிரிச்சுக்க முடியுது அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த கதைக்குள்ளே வந்து பார்த்திங்க அப்படின்னா, வெள்ளித்திரையில் பார்த்து கொள்ளவும், அந்த வெள்ளித்திரையாக 3வது கதவு ஓட்டம், காதல், கடிதம், கோவிந்தசாமி, கீறல்கள், ஆண்மை, குரல்கள், செருப்பு, விருந்து, பலி, மயக்கம். இந்த தலைப்புக்குள்ளவே ஒரு ஒரு கலையம்சம் இல்லை, அதுக்குள்ள ஒரு யதார்த்தம் இருந்தது. கலையம்சமாக ஒரு பேர் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உதாரணம் சொல்லலாமான்னு தெரியல. நான் எப்படி தொடங்கணும்னு நினச்சனோ அதுக்கு ஆப்போசிட்டாக தான் நான் இப்போ தொடங்கியிருக்கேன் ஆக்சுவலி. ஏன்னா முடிக்கும்போது அப்படி முடிக்கணும் அப்படிங்கிற மைண்ட் செட்டில். அதுக்கடுத்தது வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னா, அவங்க முன்னுரையில் வந்து ஒரு வார்த்தைகள் சொல்கிறாங்க. சிலரோட வார்த்தைகளை உள்ளங்கைக்குள் நான் பொதித்து வைத்து கொள்கிறேன். அப்படி தான் சில வார்த்தைகள், அவர்களோட வார்த்தைகளை கூட உள்ளங்கைக்குள்ளே நாம் கூட பொதிச்சு வச்சுக்கணும் அப்படின்னு நான் விரும்புகிறேன். அவங்க வந்து முதல் கதை வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னோம்னா கடிதம். பொதுவாக நம்ம கடிதம் அப்படின்னு சொன்னால் எப்படியெல்லாம் கடிதத்தை நினச்சி பார்ப்போம் அப்படின்னா, எப்படியோ நினச்சி பார்ப்போம். முதல்ல எடுத்ததும் காதல் கடிதம் ஞாபகத்துக்கு வரணும், வந்தால் நம்ம நார்மலாக இருக்கிறோம். ஆனால் இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னோம்னா, இவங்க கடிதம் எப்படி எழுதியிருப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, ஒரு பொண்ணு போயிட்டு அழுவா, நான் வந்து தெரியாமல் ஃபோர்ஸ் பண்ணிட்டேன், தயவுசெய்து அந்த லெட்டரை கொடுத்துருங்க எனக்கு திருப்பி அப்படின்னு சொல்லிட்டு அந்த போஸ்ட் ஆஃபீஸில் போய்ட்டு அழுவா. அவங்க சொல்லுவாங்க, நாங்கள் அப்படியெல்லாம் கொடுக்க முடியாது, அதுக்கு வந்து போஸ்ட் மாஸ்டரோட சைன் வேணும், லெட்டர் வேணும், அதெல்லாம் முடியாது அப்படின்னு. அவள் அதையெல்லாம் போயிட்டு கூட வாங்கிட்டு வருவாள். ஆனால் அவங்க வந்து ரொம்ப எளிமையாக கடந்துருவாங்க. நான் கான்செப்டை மட்டும் சொல்லவே இல்லை, ஏன்னா நீங்கள் புக்கு வாங்கணுங்கிறதுக்காக. கடைசியில் அது என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னோம்னா, நட்பை குறித்ததாக அந்த கடிதம் அமைஞ்சிருக்கும். அந்த கதையை படிச்சுக்கிட்டு வரும்போது ரொம்ப பிரமிப்பாக இருந்துச்சு எனக்கு. இது எங்கே போய் முடியும், என்னவா இருக்கும் அப்படின் போது அது ரொம்ப அழகாக முடிஞ்சிருந்தது. அடுத்த கதை வந்து பார்த்திங்கன்னா காதல். இது வந்து டெலிஃபோன் இல்லாத காலத்து காதல். ஒரு காதல் கோட்டையை பார்த்த மாதிரி இருக்கும். இப்படி தொடருது அந்த கதையில் வந்து ஒரு இடம். கடிதம், அதாவது அவள் வந்து ஒரு கவிதை எழுதக்கூடியவள். அதனால் அவளுக்கு வரக்கூடிய அந்த கடிதங்களை அவள் பார்க்குறா. இது 2வது கதை ஆக்சுவலாக. அதில் எப்படி இருக்குது அப்படின்னு சொன்னோம்னா, ஒரு பெண்ணோட பேரை பார்த்த உடனே வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னோம்னா அவளுக்கு கடிதம் எழுத ஆசைப்படுற ஒரு கூட்டம். அது ஒரு பெண்ணோட பேர் அப்படிங்கிறதுக்காகவே இந்த மாதிரி நிறைய க்ரைட்டீரியாவை அவங்க சொல்லுவாங்க அந்த கடிதம் பிரிக்கக்கூடியதில். அதில் ஏன் ஒரு கவிதை ஒரு கடிதம் அவளை தொடுது அப்படின்னா, அது அவளோட தினசரி வாழ்க்கையை பார்க்குறதாகவும் தினசரி அவளோட பயணப்படுறதாகவும் அந்த கடிதம் அமைஞ்சிருக்கும். அதனால் அது அவளை தொட்டது அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த கதை ரொம்ப நல்லா இருந்துச்சு. அப்புறம் சந்தடி நிறைந்த நகர வாழ்க்கையோட பல்வேறு குரல்களின் வழியே ஒரு நகரத்து வாழ்க்கையை நமக்கும் நகர்த்தி காட்டுகிறார். இப்படி தான் வாழ்க்கை நகர்ந்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறத வந்து அந்த கதை சொல்லிச்சு. அப்புறம் செருப்பு அப்படின்னு ஒரு கதை. இந்த கதையை படிக்கும் பொழுது நான் என்னோட உணர்வுகளை அப்படியே உங்களுக்கு சொல்லணும். நான் அவ்வளோ கிளியராக சொல்லலைன்னு நினைக்கிறேன், ஆனால் ட்ரை பண்ணுறேன். அந்த உணர்வு செருப்புங்கிற கதையை நான் படிக்கும்பொழுது எங்கேயோ ஒரு சிக்கல் இருக்குது, என்னன்னு தெரியல, எங்கேயோ ஒரு சிக்கல் இருக்குது இவனுக்கு, எங்கன்னு தெரியல, அதனால தான் இவன் செருப்பு போடாமல் இருக்கிறான் அப்படின்னே யோசிச்சுக்கிட்டே வந்தேன். கிளைமேக்ஸ் பார்க்கும் பொழுது பயங்கர ஷாக்காக இருந்துச்சு. ஏன்னா அவனுக்கு இல்லை அந்த பாதிப்பு, அவனால் பாதிக்கப்பட்ட ஒரு ரொம்ப ஒரு நெருங்கிய ஒரு உறவு, அந்த உறவுக்காக அவன் அதை பண்ணுறான் அப்படிங்கிறத வந்து
அந்த கிளைமேக்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணாத கிளைமேக்ஸாக இருந்துச்சு. நான் எக்ஸ்பெக்ட் பண்ணது இவனுக்கு இவனுக்கு அப்படின்னே எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு வரும்போது அது எதிர்பார்க்காத ஒன்றாக இருந்தது. அதுக்கப்புறம் பலி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிறுகதை. இந்த பலியும் விருந்து, இந்த 2 சிறுகதை இருக்குல்ல, இந்த 2 சிறுகதை ஆண்கள் படித்து பார்க்க வேண்டிய சிறுகதைகள். மிக குறிப்பாக சந்தோஷப்படுவீங்க. ஸ்டோரிஸில் இப்படி கூட புக் எழுதிக்கிறாங்க. ஏன்னா பெண்ணுக்குள்ளே எவ்வளோ ஒரு வில்லத்தனம் இருக்கு அப்படிங்கிறத சொல்கிற மாதிரியான ஒரு கட்டமாக அதை 2த்தையும் நான் பார்க்குறேன். மயக்கம் உண்மையிலே நம்மளை ஏற்கனவே அது மயங்க வச்சிருக்கு. ஆனால் அந்த மயக்கத்துக்குள்ளவே நம்ம எவ்வளவு தூரம் யோசிக்க வேண்டி இருக்கு அப்படிங்கிறத தான் அங்கே சொல்ல வராங்க அவங்க. நம்ம யதார்த்தங்களை பார்ப்போம், ஆனால் அந்த மயக்கத்தை மறந்து விடுவோம். கண்டிப்பாக முடிச்சுவேன். அந்த மயக்கத்தை நாம் பார்ப்போம், ஆனால் நிறைய விஷயங்களை மறந்துடுவோம். கடைசியாக இந்த சிறுகதை குறித்த ஒரு 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 நொடியில் நான் சொல்லணும் அப்படின்னு சொன்னோம்னா, நிச்சயமாக வாங்கி வாசித்து பாருங்கள், உங்களுக்கும் பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சிறுகதையை சொல்றதுக்கு முன்னாடி நான் என்ன சொல்ல வந்தேன் அப்படின்னா, இப்படி தொடங்கணும்னு ஆக்சுவலாக நினைச்சேன். ஒரு மொழியியலாளர் சொன்னார், ராமாயணத்தில் என்ன இருக்குது அப்படின்னு கேட்டார். ராம ஆசைப்பட்டது நடந்துச்சா? இல்லை. சீதா ஆசைப்பட்டது நடந்துச்சா? இல்லை. ராவணன் ஆசைப்பட்டது நடந்துச்சா? இல்லை. வேற யார் ஆசைப்பட்டதான் நடந்துச்சு? எதுவுமே இல்லை. அப்படி என்னதான் இருந்துச்சு அப்படின்னாரு. இல்லை, அந்த மாதிரி இந்த புத்தகத்தை நீங்கள் உங்களோட தேடல்களை வச்சுக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா இதில் நிறைய இருக்கு அப்படின்னு உங்களால் சொல்ல முடியும். வாசித்து பாருங்கள். பிருந்தா சேதுவுக்கு உங்களோட எழுத்துக்கு உங்களோட விமர்சனங்களை தாருங்கள். நன்றி. எங்க எப்பவுமே கன் பாயிண்ட்ல இருப்பாங்க. 5 நிமிஷம்னா அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணுவாங்க. நன்றி இந்துமதி.